சபரிமலையில் மகர ஜோதி தரிசன நிகழ்வு தொடங்கியுள்ளது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். வெளியேறி ஒரு தெய்வ பெண்ணாக தோன்றுகிறாள். சுவாமி ஐயப்பனை பணிந்து, ஐயனே, என் ஊழ்வினை அகன்று புனிதமானேன், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார். முற்பிறவியிலே காவலர் மகரிஷியின் மகளாக பிறந்த லீலாவதி தன் தந்தையிடம் கல்வி கற்க வந்த தத்தாத்திரேயரை மணக்க ஆசைப்பட்டு அவரிடம் தன்னை தங்கள் பட்ட மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று விடாமல் தொந்தரவு செய்ய, இதனால் கோபம் கொண்ட தத்தாத்திரேயர் நீ மகிழ்ச்சி ஆவா என சாபம் கொடுக்க, அந்த சாபத்தின் விளைவால் மகிழ்ச்சியாக பிறந்து ஹரிஹரபுத்திரனின் திருப்பாதம் பட்டு அவள் சாப விமோச்சனம் பெறுகிறார். சுவாமி ஐயப்பன் அவளை பார்த்து, அம்மா, தாங்கள் என் தாயை விட மேலானவர். என்னால் சாப விமோச்சனம் பெற்ற தாங்கள் இத்தலத்திலே மஞ்சு வாத்தாவாக என் பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று அவளுக்கு அருளுகிறார். அவரே இன்று நாம் வணங்கும் மாளிகைப்புறத்து அம்மன் என்ற திருநாமத்தோடு சுவாமியின் ஐயப்பனின் சன்னதிக்கு அருகிலே எழுந்தருளி இருக்கிறார். மகிழ்ச்சியின் வதத்தால் தங்களுக்கு நேர்ந்த துயரம் நீங்க பெற்ற தேவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இந்திரன் ஒரு கிண்ணத்திலே புலிப்பாலை கொண்டு வந்து ஐயனிடம் கொடுத்து, தானும் மற்ற தேவர்களும் புலியாக உருமாறி ஐயப்பனை தனது புலியாக உள்ள இந்திரனின் மேல் அமர்ந்து அரண்மனையை நோக்கி சென்றார். வழியிலே ஒரு சாபத்தால் கிழரூபம் பெற்ற சபரி என்னும் தேவமங்கைக்கு சாப விமோச்சனம் அளித்த முக்தியை அருளுகிறார் சுவாமி ஐயப்பன். புலிக்கூட்டம் ஒன்று பந்தள அரண்மனை நோக்கி வருவது, அதில் ஒரு பெரிய புலியின் மேல் மணிகண்டன் அமர்ந்து வருவதை பார்த்து மக்கள் ஆச்சரியமும் பீதியும் அடைகிறார்கள். மணிகண்டன் சாதாரண மனித குழந்தை இல்லை, தெய்வப் பிறவி என உணர்ந்து மந்திரியாரும் ராணியாரும் மணிகண்டன் காலிலே பணிந்து மன்னிப்பு கோருகிறார்கள். மணிகண்டனும், நீங்கள் யாரும் எந்த குற்றமும் செய்யவில்லை, எல்லாம் லீலைப்படி நடந்தது, என்னுடைய அவதாரம் நோக்கம் நிறைவேறிவிட்டது, இனி நான் இந்த பூமியில் தர்மம் தழைக்க தர்ம சாஸ்தாவாக கானகம் சென்று தவம் மேற்கொள்ளப் போகிறேன் என்கிறார். இதை கேட்ட மன்னன் பெரிதும் மனம் உடைந்து பேசுகிறார். தன் தந்தையிடம் தனக்காக ஒரு கோவில் கட்டுமாறு பணிக்கிறார் சுவாமி. அதை எங்கு அமைக்க வேண்டும் என மன்னன் கேட்க, சுவாமி ஐயப்பன் தன் வில்லில் இருந்து ஒரு அம்பை எய்துவிட, அது இன்று சரம் கொத்தி என்று சொல்லப்படும் இடத்தில் உள்ள ஆல மரத்தில் வந்து குத்தி நிற்க, அந்த இடத்திலே தனக்காக 18 படிகளுடன் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கூற, அந்த ஆலயம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அரசனுக்கு மனக்கண்ணால் இறைவன் காட்டுகிறார். அதன்படி பந்தள மன்னன் அந்த இடத்திலே அழகாக ஆலயம் ஒன்றை அமைக்கிறார். அந்த ஆலயத்திலே இறைவனின் திருரூபத்தை பரசுராமர் அங்கே பிரதிஷ்டை செய்கிறார். ஆண்டுதோறும் ஒரு நாள் தன் தவம் கலைந்து தன் தந்தைக்கு காட்சி கொடுப்பதாக வாக்களிக்கிறார் மணிகண்டன். அன்று தன் தந்தை ஆசைப்படி அவர் கொண்டு வரும் திரு ஆபரணங்களை அணிந்து அரச கோலத்திலே அவருக்கு காட்சி அளிப்பதாக அருளினார். மகிழ்ச்சியை வதம் செய்ததை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருஷமும் உத்தராயணம் தொடக்கத்தில் சூரியன் மகரத்தில் பிரவேசிக்கும் நன்னாளில் தேவர்கள் பொன்னம்பல மேட்டில் சுவாமி ஐயப்பனை பூஜிக்கிறார்கள். அவர்கள் பூஜையை ஏற்ற சுவாமி தேவர்களின் விருப்பத்திற்கிணங்க அன்று பொன்னம்பல மேட்டில் ஜோதி ஸ்வரூபமாக மகர விண்மீனாக கிழக்கு வானில் தோன்றுகிறார். அதே நேரத்திலே பொன்னம்பல மேட்டிலே 3 முறை தோன்றும் தெய்வீக ஜோதி, இதையே நாம் மகர ஜோதி என கொண்டாடி வழிபடுகிறோம். இறைவனின் ஜோதி தரிசனத்தை காண ஆண்டுதோறும் பல லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 1 மண்டல காலம் விரதம் இருந்து சபரிமலை வந்து ஐயனை தரிசிக்கிறார்கள். தன் பக்தர்களின் துயர் தீர்த்து வேண்டியதை வரமாக அருளும் கண்கண்ட தெய்வமாக இங்கே அருளிக்கொண்டு இருக்கிறார் சுவாமி ஐயப்பன். இனி இலக்கிய மேகம் அண்ணா அவர்கள் வர்ணனையை தொடருவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.